இருக்கு. நம்மளோட பிசினஸ்ல, நம்மளுடைய லைஃப்ல நம்ம எந்த அளவுக்கு டெக்னாலஜியை சரியா பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். இப்போ பொதுவா எல்லா இடத்துலயுமே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஏஐ அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அசிஸ்டன்ட். அது வந்து பாஸ் கிடையாது. நம்ம வந்து அசிஸ்டண்டா அதை யூஸ் பண்ற வரைக்கும் நம்ம அதை வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல நம்மளுடைய தேவைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒண்ணு பண்ணணும், இல்ல ஒரு குழப்பம் இருக்கு, அதுக்கு தெளிவு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம ஆரம்பிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, யாருக்கு வேணும்? ஹியூமன் ஃபர்ஸ்ட், எம்பத்தி, ஹியூமன். இந்த ரெண்டு விஷயத்த ஆரம்பமா வச்சு நீங்க வந்து எந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ், அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், கண்டென்ட் ரைட்டிங்கா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க ஒரு வெப்சைட், சாஃப்ட்வேர் என்ன வேணா பண்ணலாம். ஆனா முதல்ல நம்ம யாருக்கு பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஹியூமன் ஃபர்ஸ்ட் அப்ரோச் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10% ஹியூமன், லாஸ்ட் 10% அதை சரி பண்ண போற நம்மளும் வந்து அந்த கண்டென்ட்டை ட்வீக் பண்ண போறதும் ஹியூமன் தான். நடுவுல நமக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுக்குற ஒரு அசிஸ்டன்ட் தான் ஏஐ. ஸோ இவரு ரஜினி சார் பாட்டுல வர மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளை தாண்டி போற அளவுக்கு வந்து நம்ம ஏஐ யோசிக்க வேண்டாம். நம்மளுடைய கண்ட்ரோல்ல நம்ம அதை வச்சிருக்க வரைக்கும் நமக்கு வந்து வேண்டிய விஷயங்களை அது செஞ்சு கொடுக்கும். நான் ஸ்லைட் ஷேர் பண்றேன். இப்போ இன்னைக்கு செஷன்ஸ் வந்து கேள்விகள் பத்தி நம்ம போட்டிருந்தோம் தலைப்புல கூட. கேள்விகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான விதத்துல நம்ம கேள்விகள் கேட்கலைன்னா நமக்கு வந்து குழப்பம், ஏமாற்றம் இதுதான் கிடைக்கும். நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்லயுமே இதை நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்திருப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா கேட்டிருக்கலாமோ, நம்ம வந்து இதை இன்னும் வேற மாதிரி சொல்லியிருக்கலாமோ. அது நம்மளோட வீட்டுல, நம்ம கூட ஒர்க் பண்றவங்களோட, நம்மளோட கஸ்டமர்ஸோட, சப்ளைஸோட, சில நேரத்துல வந்து நம்மளோட எமோஷன்ஸ்னாலயோ இல்ல நம்ம வந்து அதை சரியான விதத்துல யோசிக்காமலோ தவறான கேள்விகளால பிரச்சனைகளை சந்திச்சிருக்கும். அந்த கேள்விகள் கேட்கறதுங்கிறது வந்து ஏஐ டூல்ஸை தாண்டி நம்ம மனிதர்களோட பேசுறதா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யறதா இருந்தாலும் அந்த முழு கான்டெக்ஸ்டோட செயல்படுறதுக்கு வந்து சரியான கேள்விகள் வந்து தேவை. ஒருத்தரோட பதில வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றதை விட அவர்களுடைய கேள்விகளை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத வந்து நம்மளால தெளிவா சொல்ல முடியும். வெற்றிகரமான மக்கள் வந்து சரியான கேள்விகளை கேட்கிறாங்க. சரியான கேள்விகள் கேட்கறதன் விளைவா அவங்களுக்கு வந்து சரியான பதில்கள் கிடைக்குது. அவங்க வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியுது. இந்த டோனி ராபின்ஸ் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்லியிருக்காரு. அதை நான் இங்க வந்து கோட் பண்ண விரும்புறேன். இப்ப நம்ம இந்த செஷனோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன? சரியான கேள்விகள் கேட்கணும். அதன் மூலமா நம்மளுடைய லாபத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். நம்மளுடைய லாபம் அதிகமானா நம்மளுடைய பிசினஸ், நம்மளோட லைஃப் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது ஏஐயோட சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வார்த்தை. நம்ம என்ன வேணும் அப்படிங்கறத தெளிவா சொல்ற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் அட்வான்ஸ்டா இருக்குன்னா, நார்மலா நம்ம நிறைய இன்புட்ஸ் கொடுப்போம், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு. ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா, வடிவேல் சார் ஒரு படத்துல ஆனியன் தோசை எப்படி வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 7-8 வரிகள்ல சொல்வாரு. இதுக்கு முன்னாடி இருந்த டூல்ஸ் ஆகட்டும் இல்ல மக்கள் ஆகட்டும், நம்ம வந்து சாருக்கு ஒரு ஆனியன் தோசை பார்சல் அப்படின்னு மட்டும் நம்ம போயிடுவோம். பட் இன்னைக்கு இருக்கிற டூல்ஸ் நம்ம கொடுக்குற மொத்த விஷயங்களையும் கேதர் பண்ணி நமக்கு ஏத்த பதில், நீங்க மனசுல நினைச்சிருக்கிற விஷயத்த வெளியில கொண்டு வர வைக்கிற ஸ்கில் வந்து அது கிட்ட இருக்கு. அதை சரியான விதத்துல கைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மட்டும் நம்ம வளர்த்துக்க வேண்டியதா இருக்கும். இந்த செஷன் வந்து நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணலைனாலும் இல்ல ரொம்ப பேசிக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும், ஒரு இப்ப எல்லாருமே எந்த ஸ்டெப்ல இருக்கோமோ அதுல இருந்து ஒரு ஸ்டெப் அடுத்து போற மாதிரி இதை வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கு. ஏன்னா நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் வேலிடா ஒரு இன்புட்டாவது கொடுக்கணுங்கிறதுனால சில அட்வான்ஸ் விஷயங்களுமே இதுல கொடுத்துருக்கு. அடிப்படையில இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கு. நீங்க இதுல எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட ஏதாவது ஒரு விஷயத்த இந்த செஷன் முடிஞ்ச உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்க வந்து பாருங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் கிடைச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க.
இப்போ வந்து நம்ம வாட் இஸ் சாட் ஜிபிடி அதுல இருந்தே ஆரம்பிப்போம். சாட் ஜிபிடிங்கிறது ஒரு கதிர்வேல் சார், கதிர்வேல் சார் கேக்குதா? கேக்குது மேடம், கதிர்வேல் சார், கேக்குது. எனக்கு கோஹோஸ்ட் பண்ணி விடுங்க. எனக்கு கோஹோஸ்ட் பண்ணி விடுங்க சார். ஒரு நிமிஷம். கோஹோஸ்ட் ஆக்குங்க சார். வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேடம் கோஹோஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே சார், ஓகே சார். சாரி சார், நீங்க நீ பண்ணுங்க சார், ஜாயின் பண்ணுங்க. நான் அட்மிட் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே. சார் நம்ம வந்து சாட் ஜிபிடி அப்படின்னா இது வந்து ஒரு டூல், ஒரு ஏஐ டூல். இது வந்து ஒரு லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா, எந்திரன் படத்துல எப்படி வந்து ரஜினி நிறைய டேப்ஸ் எல்லாம் வச்சு அந்த சிட்டிக்கு சொல்லி கொடுப்பாரோ, அந்த மாதிரி ஓப்பன் ஏங்கிற கம்பெனி சாட் ஜிபிடிங்கிற ஒரு லாங்குவேஜ் மாடலுக்கு வந்து பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அதுக்கு வந்து லோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் லோட் பண்ணி எப்படி வந்து ஒரு குழந்தை கத்துக்குதோ, ஒரு பெரியவங்க கத்துக்கிறோமோ மனிதர்கள், அதே மாதிரியே வந்து விஷயங்களை கத்துக்கிட்டு மோர் ஹியூமன் வேல வந்து பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்றது. இதுதான் வந்து சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி மாதிரி இன்னைக்கு ஜெமினி, கிளாட், அப்புறம் நிறைய ஆந்த்ரோபிக், அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஜெமினிங்கிறது கூகுளோட டூல், கிளாட் அப்படிங்கிறது வந்து ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற கம்பெனியோடது, மைக்ரோசாஃப்ட் வந்து கோ பைலட் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. எக்ஸ் ட்விட்டர் இருக்கு இல்லையா, எலான் மஸ்க், அவங்க வந்து கிராக் அப்படிங்கிற டூல் வச்சிருக்காங்க. ஏஐ இப்ப வந்து மெட்டாவும் இதே ஃபீல்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே இதை நோக்கி போறதுக்கு முக்கிய காரணம் என்ன, இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது வந்து புதிய விஷயங்களை உருவாக்குது. ஆட்டோமேஷன் முன்னாடியே இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே நம்ம ஆட்டோமேஷன்ல யூஸ் பண்ணிருக்கோம். இதுல என்ன புதுசுன்னா, இது வரைக்கும் இருந்ததை நாம சொல்ற ரூல்ஸ் படிதான் எல்லாமே உருவாக்கும். இப்போ வந்து என்னன்னா அதுவே கத்துக்கிட்டு நம்மளோட தேவையை புரிஞ்சுட்டு இன்னும் ஹியூமன் வேல எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுதான் இன்னைக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். இப்ப இந்த வாட் இஸ் சாட் ஜிபிடி அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி. இப்ப நம்ம இதை கேட்டோம்னா என்ன பண்ணுவோம், இதுக்குன்னு ஒரு பதில் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வாட் இஸ் சாட் ஜிபிடி அப்படிங்கிறது, சாட் ஜிபிடிங்கிறது ஒரு கான்வர்சேஷனல் ஏஐ. ஓப்பன் ஏஐன்னு ஒரு கம்பெனி டெவலப் பண்ணிருக்கு. ஜிபிடினா ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர். இப்படிதான் பொதுவா வந்து பதில் சொல்லும். இப்ப நம்ம சரியான கேள்விகள் கேட்கணும் இல்லையா, நம்ம அதுதானே நம்மளோட, அதாவது இருக்கிற டூலை எப்படி எஃபெக்டிவா பயன்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்படி பார்க்கும்போது இதை வந்து இன்னும் சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லு. இப்ப நீங்க எப்பயாவது ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா வாட் இஸ் சாட் ஜிபிடி மட்டும் கேட்காம எக்ஸ்பிளைன் இன் சிம்பிள் லாங்குவேஜ். டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இப்ப நம்ம இங்க எல்லாருமே நமக்கு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் அவசியம் இருக்கணும்ன்றது கிடையாது. ஒருத்தர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், எக்ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம், ரீட்டைல் டெக்ஸ்டைல்ல இருக்கலாம். எல்லாருமே வந்து அவங்கவுங்க துறையில ஜாம்பவான்கள். அவங்கவுங்க துறை ஜாம்பவான்களுக்கு இந்த புது விஷயத்த சொல்லும் போது எவ்வளவு சிம்பிளா சொல்றோமோ அந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும். அப்போ எனக்கு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது எக்ஸாம்பிளோட நமக்கு வந்து தெளிவா சொல்லுது. இதே வந்து எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட், இப்போ ஓகே சாட் ஜிபிடின்னு சொல்றோம், அதுல வந்து எனக்கு என்ன யூஸ், அதாவது நம்மளால எப்படி எல்லாம் அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது இங்கேயும் பாருங்க அதே கேள்விதான், வாட் இஸ் சாட் ஜிபிடி. அதே கேள்விக்கு தான் மேல ஒரு தியரி, அதுக்கு அடுத்து வந்து ஒரு கதை. இப்ப பாத்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட். நம்ம பிசினஸ் ஓனர்ஸ் நமக்கு வேண்டியது இதுதான். இங்க பாருங்க, வாட் இஸ் சாட் ஜிபிடி, எக்ஸ்பிளைன் இன் டேபிள் ஃபார்மேட், ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ், யூஸ் கேசஸ். இதான் வேணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஸ்பெல்லிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும்னு இல்லை, அட்லஸ் அதனால ஒரு மிஸ் மேட்ச் ஆகுது. இங்க பாருங்க நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா கொடுத்துருக்கேன், அப்பயுமே அது வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. இது வந்து கான்வர்சேஷனல் ஏஐ. ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்க, வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ், கதை சொல்றதுக்கு, கேள்விகள் கேட்க, பதில் சொல்ல, உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல், வெப்சைட் கண்டென்ட் இதெல்லாம் வேணும்னா பண்ணி கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி சாட் ஜிபிடி யூஸ் பண்றதுக்கு வந்து நிறைய விதமான வழிகள் இருக்கு. நீங்க எந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணாலும் அதுல போயிட்டு நான் வந்து ஒரு பிசினஸ் ஓனர், என்னோட தொழில் இதெல்லாம் நான் பண்றேன், இதுக்கு நான் எந்த விதத்துல உன்னை யூஸ் பண்ணிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்வியில இருந்தே உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும். அதனால நீங்க கேள்விகளோட ஆரம்பிங்க. அது மாதிரி வந்து கூடுமானவரை அதிகமான கான்டெக்ட்னு சொல்லுவாங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டப்பாரு நம்ம பதில் சொல்லியிருப்போம், ஆனா வந்து அதுக்கப்புறமா இதுதான் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லியிருந்தீங்கன்னா என்னோட பதிலே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா துப்பாக்கி படத்துல வந்து அந்த 12 பேர் அட் அ டைம்ல
ஷூட் பண்ணதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து கோட் போட்டிருந்தாங்க, அது பெரிய விஷயம் இல்லைன்னு கடைசியில சொல்லுவாங்க. இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து வந்து அந்த வில்லன் வந்து க்ளூ எடுத்துட்டு போவார். அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தேவையான முழுமையான கான்டெக்ஸ்டையும் வந்து நம்ம கொடுக்கறது பெட்டரா இருக்கும். அதுதான் நம்ம கேள்வி கேட்கும் போது கேள்வி தெளிவா இருக்கணும். நமக்கு என்ன வேணும், நாம யாரு, எங்க இருக்கோம், என்ன தேவை, அதுக்கு என்னென்ன வழிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா நீங்க கொடுக்குற ஒரு கரெக்டான கேள்வி உங்களுக்கு 100 நல்ல பதில்களை வந்து கொடுக்கும். ஸோ வாட் இஸ் சாட் ஜிபிடிங்கிறது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம வந்து நாம எப்படி கேட்டோமோ அதை பொறுத்து அது கொடுக்குற பதில் வந்து மாறுது. ஸோ நீங்க யாருங்கிறத சொல்லி அதுகிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அந்த ஏஐ டூல்ஸால நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான பதில்களை வந்து கொடுக்க முடியும். உங்களோட நேரம் நிறைய மிச்சமாகும். ஓகே, இப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, இது வந்து ஒரு கூகுள் சர்ச்சுக்கும் இந்த மாதிரி சாட் ஜிபிடிக்கோ ஜெமினிக்கோ என்ன வித்தியாசம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். கூகுள் அப்படிங்கிறது என்னன்னா பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அது பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறப்ப அது சார்ந்து எங்க கிடைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லும். ஒரு 10 வெப்சைட்டோ இல்ல 100 வெப்சைட் அந்த மாதிரி வந்து அதை லிஸ்ட் பண்ணும். நீங்க அதை கிளிக் பண்ணி மறுபடியும் அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளோட தேவைக்கு அங்க உள்ள பதில் இருக்கான்னு பார்க்க போகணும். இங்க பாருங்க, எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்கான டிப்ஸ் வேணும்னு நான் சொல்றேன். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்க கூகுள் வந்து ஒரு 10 வெப்சைட்ஸ் கொடுத்துருக்கு. கூகுள்லயும் ஜெமினின்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூலால இந்த மாதிரி பதில் கொடுக்க முடியும். அது ஒரு ஏஐ டூல். பொதுவா கூகுள் சர்ச்ல நமக்கு வந்து இங்க லெஃப்ட்ல இருக்க மாதிரி வரும். இதே நீங்க வந்து சாட் ஜிபிடியோ இல்ல ஏதோ ஒரு ஏஐ டூல்ல கேட்டீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கோல்ஸை கரெக்டா செட் பண்ணுங்க, உங்களோட டாஸ்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க, பெரிய டாஸ்கை குட்டியா பண்ணுங்க, டிஸ்ட்ராக்ஷன் குறைங்க அப்படின்னு ஸ்பெசிபிக்கான டிப்ஸ் கொடுக்குது. ஓகே, இது பொதுவா எல்லாராலையுமே சாட் ஜிபிடி யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி கேள்விகள் கேட்க முடியும், அதுவும் பதில் கொடுக்கும். இந்த செஷன் நீங்க அட்டன் பண்றீங்க, இங்க டெட்கோல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்தை அப்ளை பண்ண போறோம்னா நம்ம எப்படி தேடலாம், ப்ராம்ப்டோடைய பவர் என்ன, அதை வந்து இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பொதுவா நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், எனக்கு வந்து ஒரு இதை பத்தி ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா ரைட் அபவுட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ரைட் அபவுட் வந்து பில்டிங் ஆட்டோமேஷன் சொல்லலாம். ஆனா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அப்ரோச் பண்ண பெட்டரா இருக்கும்னா, எனக்கு நீ என்ன மாதிரி கண்டென்ட், இமெயில் எழுத போறோமா, கூகுள் ஆட்ஸ் பண்ண போறோமா, இல்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க போறோமா, இதை பொறுத்து நம்ம வந்து எதுக்காக பண்ண போறோம், என்ன பண்றோம், அது எந்த டோன்ல இருக்கும். இப்போ வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டோன்ல இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி போடலாம். எனக்கு ஒரு ப்ளீசிங் டோன்ல வந்து கண்டென்ட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்புட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆட் கண்டென்ட் எப்படி வேணும்ன்றத நம்ம கொடுக்கறதன் மூலமா இப்போ இங்கே பாத்தீங்கன்னா கூகுள் ஆடுக்கு ஹெட்லைன் கேட்டா கூகுள்ங்கிறது காமனா ஆடுனா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்லயே வந்து நமக்கு பதில் கொடுக்கும். இது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பொதுவா நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்ல மொத்தம் 6 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். PROMPT. இந்த 6 விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளோட கோல் என்ன, நம்ம என்ன பண்ண விரும்புறோங்கிறத ப்ரிசைஸா வந்து நம்ம சொல்லணும், அது முக்கியம். என்னென்னலாம் ரெலவெண்டான டீடைல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து ஏஐ டூல்ஸோட மட்டும் இல்லை, நம்ம யாரோட பேசுறதா இருந்தாலுமே நம்ம வந்து இந்த விஷயத்த பார்த்துக்கிறது நமக்கு பெட்டரான அவுட்கம் கொடுக்கும். ஆர்கனைஸ்டா இருக்கா, நம்ம வந்து அது ஒரு லாஜிக்கோட சொல்றோமா, அதுல நம்ம வேண்டிய எல்லா விஷயங்களையும் மீனிங்ஃபுல்லா ஸ்பெசிபிக் பர்பஸ் என்னங்கிறதோட கொடுத்துருக்கோமா. அது மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டோம், அவங்க ஒரு பதில் சொல்றாங்க, அந்த பதில் சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே விட்டுட்டு போக மாட்டோம் இல்லையா. அந்த கேள்வியில இருந்து அடுத்த கட்ட கேள்விகள் என்ன கேட்டா அவங்க நாம நினைக்கிற மாதிரியான வேலைகள் செய்வாங்க, நமக்கு தேவையான ஒரு அவுட்கம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனோம். அதுதான் ப்ரோபிங். அடுத்தடுத்த கேள்விகள், இந்த கேள்வி கேட்டு தொலைச்சிட்டாங்க சிபிஐ இல்லைன்னு சொல்ற மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து கேள்விகள் ரிலவன்சி ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற பதில்கள் கிடைக்கும். தரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். ஸோ இதுதான் இப்போ ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ஹோம்மேட் கிராஃப்ட்ஸை விற்கிறதுக்கான அதை பத்தி சொல்றதுக்கான ஒரு கேப்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எனக்கு என்கேஜிங் இன்ஸ்டாகிராம் கேப்ஷன் வேணும் என்னோட ஹோம்மேட் கிராஃப்ட்ஸ்க்கு, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க தான், எனக்கு வந்து என்ன மாதிரி கேப்ஷன் வேணும் நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும்
நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு பதில் வேணும்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டா நம்ம நினைக்கிற ஃபார்மேட்ல வந்து பதில் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்லைடும் நான் ஷேர் பண்றேன், நீங்க வந்து அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களோட பிசினஸ் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல இந்த மாதிரி டீட்டெயிலா கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்ப வந்து எப்படி இந்த சாட் ஜிபிடியோ ஒரு ஏ டூலையோ நமக்கு ஃபேவரபிளா வேலை பார்க்குற ஒரு ஆயுதமா மாத்தலாம் பார்க்கணும். இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டையே இப்ப நீங்க வந்து உங்களுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், டாஸ்க் எல்லாம் வந்து குயிக்கா பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணி பண்ணணும், ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே தான் இப்பயும் இருக்கு. நாம என்ன பண்றோம், கிவ் மீ டிப்ஸ் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சொல்லிடுது. ஓகே, ஆனா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் இப்ப யாருக்கு வேணும்னா +2 படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்க்கு, ஒரு பையனுக்கு நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா, அதே டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸை ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 12 அப்படின்னு சொன்னா கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான பதில் வந்து இது கொடுக்குது. கேள்வி ஒண்ணுதான், யார் கேட்கறாங்கிறத பொறுத்து நாம மனிதர்கள் வந்து மாத்தி தான் சொல்லுவோம். ஒரு கேள்விக்கு எல்லா நேரமும் நம்ம ஒரே பதில் தான் சொல்லுவோம்னு இல்லை. ஒரு குழந்தை கேட்டா ஒரு மாதிரி சொல்லுவோம், அப்பா அம்மா கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது, தெரியாதவங்க கேட்கும்போது. ஸோ அந்த சூழ்நிலை, கான்டெக்ட், கேட்கறவங்களோட மனநிலை, நம்மளோட மனநிலை எல்லாமே கலந்துதான் நமக்கு வந்து பதில் சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஏஐ டூல்ஸ்க்கு நீங்க யாருங்கிறத சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பிரத்யேகமான ஒரு விஷயத்த வந்து அதால கொடுக்க முடியும். கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி படிக்கணும், நீங்க வந்து ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணுங்க. இதே முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லல. இப்போ வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்து புதுசா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஜாயின் பண்ணிருக்காருன்னா அவருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ்ல என்ன சொல்றாங்க, கண்டினியூஸா நீங்க லேர்ன் பண்ணுங்க, பேசிக்ஸ் கத்துக்கோங்க, மென்டர்ஸோட நீங்க வந்து கொலாபரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க, ஃபீட்பேக் வாங்குங்க. எதுக்காக இதை நான் இங்க ஷேர் பண்றேன்னா, நம்ம கேள்வி ஒண்ணுதான், நம்ம யாருங்கிறத யாருக்கு சொல்லணுங்கிறத இங்க தெளிவா கொடுத்தோம்னா நம்ம எதிர்பார்க்கிற பதில்களை வந்து கொடுக்க முடியும். இப்ப பாருங்க, நம்ம வந்து ஓகே, எனக்கு எல்லா டீடைல்ஸும் வந்து நான் வாங்கியிருக்கேன், பொதுவாகவும் வாங்கியிருக்கேன், ஃபேமிலிக்கும் வாங்கியிருக்கேன், எனக்கு இது எல்லாமே டேபிள் ஃபார்மேட்ல வேணும்னு நான் சொல்றேன். டேபிள் ஃபார்மேட்ல நான் பொதுவா சொன்னது அது என்ன நினைச்சிருச்சுன்னா, கிளாஸ் 12க்கு நியூலி ஜாயின்ட்டுக்குன்னு எல்லாம் போட்டு 12 பாயிண்ட் இப்படி கொடுத்துருச்சு. ஆனா நான் எதிர்பார்த்த ஃபார்மேட் இப்படி இல்லை. எனக்கு சீரியல் நம்பர், ஜென்ரல், கிளாஸ் 12 அந்த மாதிரி 4 கேட்டகரியும் வந்து டாப்ல வரணும், லெஃப்ட்ல 1 2 3ன்னு வரணும். அதனால நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மேட்டை சொன்னதுனாலதான் இங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளம்சியா இருக்கு இந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா, நமக்கு கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கு. இதை பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. நமக்கு என்ன வேணுமோ நம்ம அந்த ஃபார்மேட்டையும் இதுக்கு நம்ம ப்ராப்பரா சொல்றதன் மூலமா அது கிட்ட இருக்க பதில வந்து நமக்கு ஏத்த மாதிரி கொடுக்கும். ஒரே கேள்வி யாரு கேட்கறாங்க, பொதுவா கேட்டீங்கன்னா இதெல்லாம் பதில். கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்டுக்கு, புதுசா சேர்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு, ஒரு ஒர்க்கிங் மாமோட ப்ரியாரிட்டிஸ் மாறும். அப்ப அவங்களுக்கு வந்து ஃபேமிலி டைம் எப்படி, ஒர்க் எப்படி டெலிகேட் பண்ண முடியும், அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை இங்க கொடுத்து அதுக்கேத்த கண்டென்ட்டை வந்து நம்மளால அடைய முடியும். இது டைம் மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா காட்டியது. இப்ப நான் வந்து ஒரு இமெயிலுக்கு கண்டென்ட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருந்தேன் ஃபாஸ்ட் ட்ராக்ல. அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து ஒர்க் பண்ணல. நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, ரிப்ளை கொடுக்கல. இப்ப நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டோன்ல எனக்கு பதில் ஒரு மெயில் அனுப்பணும். அதை பார்த்தா ஒரு அட்வொகேட்டே டிசைன் பண்ணி அனுப்பிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப என்ன பண்ணேன்னா, நான் இந்த மாதிரி வாட்ச் வாங்கினேன். வாட்ச் வாங்கினோடனே ஒர்க் ஆகல, அனுப்பியிருந்தேன். திருப்பி அவங்க சரி பண்ணி அனுப்புனாங்க, அப்பயும் வரல. எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ், இந்த டியூரேஷன் நான் ரீச் அவுட் பண்ணேன் அப்படின்னு நான் கொடுத்துருக்க இன்புட் பாத்தீங்கன்னா 6 லைன்ஸ். இந்த 6 லைன்ஸை வச்சு அது வந்து டீடைல்டா வந்து ஒரு லெட்டர் எழுதிடுச்சு. இந்த லெட்டரை நமக்கு எங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணும், கரெக்டா இருக்கான்னு பாக்குறது நம்மளுடைய பொறுப்பு தான். ஏன்னா எல்லா ஏஐ டூல்ஸும் என்ன சொல்லுதுன்னா, நாங்க தப்பு பண்ணுவோம், நீங்க தான் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லுது. நான் 100% கரெக்ட்னு எந்த ஏஐ டூலுமே சொல்லாது. ஸோ நம்மளுடைய நாலேஜ் யூஸ் பண்ணி இந்த கண்டென்ட்டை ட்வீக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி எழுதணும்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 hour இல்லை ஒரு 45 minutes தேவை. இதுல இருந்து நம்ம எடிட்டரா மட்டும் நம்ம ஆயிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 5 to 10 minutesல ஒரு நம்ம எதிர்பார்க்கிற ரெஸ்பான்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு மெயில வந்து கொடுக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா புக் சம்மரி. நீங்க கடைசியா படிச்ச புக் என்ன, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு புக் பிடிச்ச புக், இல்ல நீங்க கடைசியா படிச்ச புக், அந்த மாதிரி நீங்க யோசிங்க. அப்படி யோசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த புக்ல இருந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் இப்ப ஞாபகம் வருது, நம்மளோட பிசினஸ் சார்ந்து அதை எப்படி அப்ளை பண்ணலாம், இதை வந்து நம்ம யோசிக்கும் பொழுது சில நேரம் நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆயிடும். நமக்கு அந்த எல்லா புக்கும் ஞாபகம் வராது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயம் லோட் ஆயிருப்போம். இன்னைக்கு இப்ப நமக்கு வேற ஒரு ப்ரெஷர் இருக்கும்.
இந்த ப்ரெஷரான ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச புக்லயே பாயிண்ட் இருக்கும், நமக்கும் அது தெரியும். நம்மளோட பிசினஸ்க்கு நாம படிச்ச புக்ல இருந்து என்ன மாதிரி அப்ளை பண்ணா நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரும். இத வந்து இங்க நீங்க வந்து ஈஸியா அக்வயர் பண்ணலாம். இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம தான் பண்ண போறோம். நம்மளோட கேள்விகள் நாம தான் கேட்க போறோம். இப்ப நம்ம இங்க எல்லாருமே ஆண்டர்பிரினர்ஸ். என்ன புக் படிக்கிறதுன்னு கூட நமக்கு தெரியலனாலும் ஓகே, எனக்கு வந்து புக் சம்மரி வேணும். பிசினஸோட 5 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துக்கோ. அந்த 5 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல புக்ஸை வந்து என்னன்றதை சொல்லிட்டு எனக்கு வந்து ரீட்டைல் ஷாப்புக்கான கான்டெக்ட்ல நான் என்ன செய்யலாம். ஸோ புக்கு, பிசினஸோட ஸ்பெசிஃபிக் 5 முக்கியமான ஆஸ்பெக்ட், அந்த 5 முக்கியமான ஆஸ்பெக்டுக்கும் 5 ஆக்ஷன் ஐட்டம்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் தானே நமக்கு முக்கியம். 5 ஆக்ஷன் ஐட்டம்ஸ் யாருக்காகனா ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப அது கொடுக்குது த லீன் ஸ்டார்ட் அப். அதுல என்ன சொல்றாங்க, டெஸ்ட் ஸ்மால், இம்ப்ளிமெண்ட் ஃபீட்பேக் சிஸ்டம். ஒருவேளை உங்களுக்கு மாற்றம் தேவைன்னா நீங்க வந்து பைவட் பண்றதுக்கு தயாரா இருங்க, கண்டினியூஸா இன்னோவேட் பண்ணுங்க. குட் டு கிரேட் பை ஜிம் காலன்ஸ். ஸோ நீங்க ஒருவேளை மேனுஃபேக்சரா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல மேனுஃபேக்சர்னு போட்டா உங்களுக்கு வரக்கூடிய பதில் வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஏன்னா மேனுஃபேக்சருக்கும் ரீட்டைலுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிசினஸ் ஒர்க் ஃப்ளோ அப்போதைய தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கும். அகைன் இப்ப வந்து இது கண்டென்ட் கொடுத்துருச்சு, இப்ப எனக்கு டேபிள் ஃபார்மேட் வேணும்னு நான் சொல்றேன், அப்போ அது வந்து டேபிள் ஃபார்மேட்லயும் கண்டென்ட் கொடுக்கும். இங்கேயும் பாருங்க, இப்ப இந்த டேபிள் ஃபார்மேட் எப்படி இருக்கு. ஏன்னா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப இப்படி வந்துடுச்சு, எனக்கு சாட் ஜிபிடி சரியா கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஆண்டர்பிரனர், நம்ம அடுத்த ஸ்டெப்பும் நம்ம தான் முயற்சி பண்ணும். எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்ல வேணும்னு நான் சொல்றேன், அப்போ எனக்கு இப்படி கொடுத்துரு. நீங்க பாருங்க, கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துச்சு. டைம் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு விஷயத்துலயும் இருக்கட்டும். பட் நமக்கு அது எந்த அளவுக்கு அழகா நமக்கு புரியுற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால அதுல இருந்து அதிகபட்ச ரிசல்ட்டை வந்து எடுக்க முடியும். ஏன்னா நம்மளோட லாபத்தை நம்ம உயர்த்தணும் இல்லையா, அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்ல. இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அந்த கான்டெக்ட் தெளிவா இருக்கணும். நம்ம பிரச்சனை என்னவோ, நமக்கு என்ன சொல்யூஷன் வேணுமோ அந்த சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரியான பதில்கள் கொடுத்தாதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அடுத்த தடவை யூஸ் பண்ணுவோம். அதனால கேள்விகள், பதில்கள், அந்த பதில்களை சரியான விதத்துல பிரசன்ட் பண்றது, மூணுமே வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, அந்த 5 புக்ல உள்ள பாயிண்ட்ஸ் இதை வந்து ரொம்ப தெளிவா நமக்கு வந்து எடுத்து கொடுத்துச்சு. இதே விஷயத்த நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப அதிக நேரம் வேணும். என்னைக்குமே புக்கு படிக்கிறத ஏஐ டூல்ஸால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தான். நேரம் குறைவா இருக்கும் பொழுது இதை நீங்க வந்து பயன்படுத்தலாம். இப்ப வந்து நம்ம ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு ஜாப் ரோல் இருக்கு, அந்த ரோலுக்கு வந்து நான் ஆள் எடுக்கிறேன். மேபி நீங்க வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டர் எடுக்கணும், இல்ல நீங்க வந்து ஒரு ரீட்டைல்ல சேல்ஸுக்கு ஒரு ஸ்டாஃப் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த ஸ்டாஃப் ஹையர் பண்றதுக்கு நீங்க அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கணும், நீங்க ரேண்டமான்னு சொல்றதை விட ஒரு சீக்வன்ஸா, ஓகே அவங்க வந்து டைமுக்கு வரணும், அவங்க வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து கனிவா நடந்துக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜாப் டெஸ்கிரிப்ஷனாவே கொடுக்கும். இந்த ஜாப் டெஸ்கிரிப்ஷனை நீங்க பிரசன்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய தேவை என்ன, அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரியான சரியான ஆட்கள் வந்து வருவாங்க. நிறைய நேரம் நம்ம வந்து ஜாப் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க, நம்ம ஆள் தேடிட்டு இருப்போம். அந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு முக்கியமா நம்மளோட கதை, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோங்கிறத தெளிவா சொல்லும். ஆட்கள் தேவை 10 முதல் 15,000 சம்பளம் அப்படின்னு மட்டும் போட்டா பத்தாது. ஒவ்வொரு ஜாபுக்கும் அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அவங்களுக்கு என்ன கொடுப்போங்கிறத ரொம்ப சிம்பிளா நம்மளால வந்து ஒரு 2ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள கிரியேட் பண்ண முடியும். இது நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, வேலை தேடுறவங்க ரெஸ்யூமையே இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். அவங்களுக்கு எப்படி வந்து இந்த வேலையை குயிக்கா பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஜாப் ரோல் இருக்கு, நீங்க ஒரு ஜாப் ரோல் கொடுத்துட்டீங்க, அந்த பர்சன் அவரை பத்தின விஷயம் வச்சிருக்காரு, அந்த ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி இவரால ரெஸ்யூம் வந்து டிசைன் பண்ண முடியும். ஓகே, வேலைக்கு வந்து ஆட்கள் தேவை, விளம்பரமும் இதுல கொடுக்கலாம், ரெஸ்யூமையும் இதுல கொடுக்கலாம். அப்ப நம்ம வேலை என்னன்னா, நம்ம போய் கிரியேட்டிவா அந்த பிரச்சனைகளை எப்படி குயிக்கா சால்வ் பண்றதுங்கிறது தான் வேலை. நாம வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு இடத்துல வந்து நம்ம ஒருத்தர் அப்ளை பண்ணவும் கூடாது, நமக்கு செட் ஆகாத ஆளுங்களை நம்ம ஆரம்பத்திலே ரிஜெக்ட் பண்ணவும் செய்யணும். அதுக்கு ஏஐ டூல்ஸ் வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு, இப்ப யாராவது இன்டர்வியூக்கு ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா மாக் இன்டர்வியூ, இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்றீங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா மாக் இன்டர்வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பி மை மாக் இன்டர்வியூவர் நீங்க சொன்னீங்கன்னா, எந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்க, எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதுவே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கும், பதில் சொல்லலாம். நீங்க வந்து ஒரு இன்டர்வியூவரா இருக்கீங்க, நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி வந்து புத்திசாலித்தனமான கேள்விகள் கேட்கறது, அதுக்கும் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்ல இன்னைக்கு எல்லாருமே ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து
எப்படி ஒரு சீக்வன்ஸான கண்டென்ட்டை நம்ம கொடுக்க முடியும். இப்ப ஏஐடிஏன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஸ்வாட் அனாலிசிஸ்னு இருக்கு, டிசைன் திங்கிங்னு இருக்கு. நம்ம படிச்ச விஷயத்த, நாம நல்லா உள்வாங்கின ஒரு விஷயத்த நம்மளோட பிசினஸோட கனெக்ட் பண்ணி, உங்களோட கொள்கைகளோட கனெக்ட் பண்ணி, உங்க கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணும், எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த விஷயத்த வந்து ரொம்ப குயிக்கா நம்ம வந்து ஒரு ஏஐ டூல் மூலமா கிரியேட் பண்ண முடியும். இப்ப வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும். எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு வெப்சைட்டாவே இருக்கட்டுமே. அந்த வெப்சைட்டை வந்து எப்படி குயிக்கா நம்மளால வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வெப்சைட் டிசைனரையோ, டெவலப்பரையோ ஏஐ டூல் வந்து மாத்தல. பட் அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறது. இல்ல வந்து ஒரு சாதாரணமா அதை வந்து எப்படி குயிக்கா ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்குமே கூட நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ரீட்டைல் டெக்ஸ்டைல் ஷாப்னு வச்சுக்கலாம். கிரியேட் அ வெப்சைட் ஃபார் ரீட்டைல் டெக்ஸ்டைல் ஷாப். நான் இப்ப என்னன்னா, ஒரு சும்மா ரொம்ப சிம்பிளா ஒரு கோட் கிரியேட் பண்ணி, அது எப்படி வந்து ஒரு வெப்சைட் மாதிரி நம்ம பார்க்கலாங்கிறத நெக்ஸ்ட் ஒரு 90 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம பார்த்துடலாம். கிரியேட் அ வெப்சைட் ஃபார் ரீட்டைல் டெக்ஸ்டைல் ஷாப். மேக் இட் கலர்ஃபுல். கிரியேட் glossy effects in buttons. அதை பார்க்க வந்து எனக்கு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து பூட் ஸ்ட்ராப்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இது கொஞ்சம் டெக்னிக்கல் வார்த்தை, பட் நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு போன்ல பார்த்தாலும், லேப்டாப்ல பார்த்தாலும் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா மேக் இட் மொபைல் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு போடலாம். எனக்கு வந்து ஒரு கான்டாக்ட் அஸ் ஃபார்ம் வேணும். சரி, இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இப்போ நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து சொல்லுது. index.html. இப்போ எனக்கு வந்து இது தனித்தனியா கொடுத்துருக்கு. index.htmlங்கிறதா HTML கோடிங், CSSங்கிறது நம்ம கலருக்கான ஒரு இன்புட் கொடுக்குற இடம். give me as one HTML code to copy paste. ஏன்னா 3 ஃபைலா தனித்தனியா சேவ் பண்ணும். அதனால தான் எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி ஒரே இடத்துல வந்துருச்சுன்னா ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, அது கோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. இப்ப இதே கோடே நம்ம வந்து ஒரு டிசைனர் கிட்டயோ போய் நம்ம மைண்ட்ல இருக்குன்னு சொல்லி நம்ம புரிய வைக்கணும்னா அதுக்கு நிறைய நேரம் ஆகும். இப்ப நீங்க இப்படிதான் வேணும்னு சொல்றதுக்கு இந்த டூலை வந்து தாராளமா யூஸ் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா, நான் கொடுத்த இன்புட்டுக்கான ஒரு வெப்சைட்டா வந்து இதுதான் வந்திருக்கு. இப்ப நான் எதிர்பார்த்த அவுட்புட் வரல. நம்ம வந்து இன்னும் பெட்டரான இன்புட்ஸ் கொடுத்தோம்னா நம்ம நினைக்கிற அவுட்புட்டை வந்து ஈஸியா கொண்டு வந்துடலாம். என்ன இப்ப அதையும் நம்ம செஞ்சு காட்டுறேன். இப்ப நான் ஜெமினில கொடுத்தேன். fill with sample content for சில ப்ரோக்ராமிங்க்கு பாத்தீங்கன்னா ஜெமினியை விட வந்து கிளாட் அப்படிங்கிற டூல் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து அதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்டைல் ரீட்டைல் ஷாப்புக்கு வேண்டிய ஒரு கம்ப்ளீட் அந்த ஒரு வெப்சைட்கான பேசிக் இன்புட்டை வந்து நம்ம இதுல இருந்தே எடுத்துக்கணும். எதனால இதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொல்றேன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வெப்சைட் தேவை இருக்கும். நம்ம வந்து நிறைய நாளா யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து சில சேலஞ்சஸ் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இதை ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா நமக்கான அவுட்புட் வந்து கிடைக்கும்.
ஸோ இது ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டா வந்திருக்கு. மெட்டால வந்து ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. அந்த மெட்டா ஏஐ என்ன பண்ணுதுன்னா, நம்ம டைப் பண்ணவே வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார், தெரியுது சார். ஓகே மேடம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மெட்டா ஏஐல எனக்கு எப்படி என்னோட கிட்டாரை டியூன் பண்றது, அனிவர்சரிக்கான ஒரு பிளேலிஸ்ட் கொடு அப்படிங்கிற விஷயங்களை வந்து கேட்கலாம். இதுவும் மத்த டூல் மாதிரி தான். இப்ப இங்க பாருங்க, ஒரு ஓரிகாமி ஓஷன், அந்த பேப்பர் கிராஃப்ட்லயே ஒரு ஓஷன் மாதிரி வேணும். இந்த இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அட்வான்ஸ்டான நம்ம வந்து டைப் பண்ணவே வர மாதிரி வந்து மெட்டா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து வேற கண்ட்ரீஸ்ல வந்துடுச்சு, இந்தியாவுக்கு இன்னும் வந்து லான்ச் பண்ணல. இது வந்து சோரான ஒரு ஏஐ டூல். இது பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ பப்ளிக் குயிக்கா கொண்டு வர போறாங்க. என்னன்னா, எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட் ஆஃப் அ கேமலான் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இது மாதிரியான ஒரு வீடியோவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டான சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராம்ப்டை கொடுத்தா இவ்வளோ தெளிவான ஒரு வீடியோவா நமக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும். மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, இப்போ எப்படி வந்து ஒரு வீடியோ ஏஐல பண்ணாங்களா இல்ல வந்து ஹியூமன் பண்ணாங்களா நேச்சுரலான்னு தெரிஞ்சுக்கிறதுனா, ரொம்ப பார்க்க அக்யூரேட்டா இருந்துச்சுன்னா அது வந்து ஏஐயா இருக்கும். கொஞ்சம் ஃபிளாஸோட கொஞ்சம் புள்ளியா இல்ல கொஞ்சம் அந்த ஒரு ஃபினிஷிங்ல சின்ன சின்ன பிழைகளோட இருந்தா அது ரியலிஸ்டிக்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து ஏஐ டூல்ஸ் அதிகமா வந்திருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த வெப்சைட் இது நீங்க உங்களுக்கு வேண்டிய மாதிரி போட்டு நோட் பேட்ல வந்து ஹெச்டிஎம்எல் அந்த ஃபைலை சேவ் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, நிறைய நேரம் நமக்கு வந்து பிசினஸ் ஓனர்ஸா நமக்கு வந்து டவுட்ஸ் வரும். அதாவது காலையில ஒண்ணு சொல்லியிருப்போம், மத்தியானம் அதே வேற மாதிரி மாத்தி நமக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வரும். வேற ஏதோ ஒண்ணு நம்மள வந்து நம்மளோட சிந்தனையை மாத்தி இருக்கும். நம்ம பக்கத்துல இருக்கவங்களோ இல்ல வீட்டுல இருக்கவங்ககிட்டயோ போய் கேட்கும்போது, ஏன்னா காலையில தானே அவ்வளோ இது அதை பத்தி சொன்ன, இப்ப வந்து அப்படியே மாத்தி பேசுறியே அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப நீங்க சாட் ஜிபிடியோ இல்ல ஒரு ஏஐ டூலோ யூஸ் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. உங்களோட தாட் ப்ராசஸ் என்னவோ அந்த தாட் ப்ராசஸ சொல்லி 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு வெளியில போய் கேட்கறத விட நீங்களே 4 பேர் வச்சுக்கலாம். இப்ப வந்து சதீஷ், சுரேஷ், கார்த்திக் அப்படின்னு நீங்க போட்டுட்டு அவர் வந்து எது சொன்னாலும் ஆமா சொல்லுவாரு, கொஞ்சம் நல்ல விவரமா பேசுவாரு, இவர் எது சொன்னாலும் அதுல உள்ள தப்பு தேடி கண்டுபிடிச்சு சொல்லுவாருன்னு நீங்களே 4 கேரக்டர்ஸை உருவாக்கி, என்னோட ஐடியா இது, என் பிசினஸ் இது, என் ஐடியா இது, என்னோட வியூ இது, இந்த 4 பேரையும் 4 விதமா சொல்லுங்க அப்படின்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆமான்னு சொல்றதுக்கு ஆள் வேணும்னாலும் நீங்க உருவாக்கிக்கலாம், இல்லைன்னு சொல்றதுக்கு ஆள் வேணும்னாலும் நீங்க உருவாக்கிக்கலாம், நியூட்ரலா பேசுறதுனாலும் பேசலாம். எதுக்கு இதுனா, நமக்கு வந்து நிறைய நேரத்துல நம்ம முடிவு எடுக்கும் போது ஒரு இன்னொருத்தரோட ஒரு சஜஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஒரு வேலிடான பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கேட்கறவங்க வேற மூட்ல இருப்பாங்க. நம்ம நல்ல ஐடியாவை அவங்க கேட்கற ஒரு சின்ன கேள்வியோ இல்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷனோ நம்மள வந்து அதை செய்ய விடாம கூட தடுக்கலாம். அதனால இதை வந்து நீங்க தேவைப்படுற இடத்துல உங்களுக்கு கரெக்டான ஆள் இல்லைங்கிறப்போ நீங்க வந்து இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். டிசைன் திங்கிங்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, அதை பத்தி நீங்க படிக்கிறீங்க, அதை பத்தி படிச்ச ஆர்டிக்கல் எடுத்து போட்டு இந்த டிசைன் திங்கிங்க ஏன் பிசினஸ் இன்க்ளூட் பண்ணும், அதாவது அந்த தலை இந்த உடலோடு இணையணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய நீங்க பண்ணுங்க. இன்னோவேஷன்ங்கிறது ஒரு துறையில இருக்கிறத எடுத்து இன்னொரு துறையில அப்ளை பண்ணி ஒரு பெரிய ப்ராப்ளமா சால்வ் பண்றது. அந்த மாதிரி நீங்க 2-3 விஷயங்களை கம்பைன் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு லோகோ மட்டும் அப்டேட் பண்ணீங்கன்னா அந்த லோகோ வச்சு அதுல உள்ள ஃபாண்ட்ஸ் என்ன, அதோட கலர் தீம் என்ன, நாளைக்கு நீங்க ஒரு டிசைனர் வச்சு பண்ணும்போது இந்த பச்சை இல்லைங்க இன்னும் கொஞ்சம் கிளி பச்சை இந்த இது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறத விட இதான் ஹெக்ஸ் கோடு, இதான் அந்த கலரோட நேம் அப்படின்னு நீங்க ஒரு தெளிவான டாக்குமெண்ட் வச்சுட்டீங்கன்னா என்னைக்குமே உங்க பிராண்டினுடைய அந்த கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் ஆகும். நீங்க போன வாரம் பண்ண டிசைனுக்கும் இந்த வாரம் பண்ண டிசைனுக்கும் வந்து உள்ள கண்டென்ட் மாறலாம இல்லையா, ஆனா அதை பார்த்த உடனே அது உங்க பிராண்ட்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை ரொம்ப குயிக்கா கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அது மாதிரி வந்து இப்ப நீங்க கேன்வா அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி சாட் ஜிபிடில கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க, கேன்வா மாதிரி டூல்ஸ்ல வந்து பல்கா கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25-30 ஐடியாஸ் இருக்கு, அந்த 25-30 ஐடியாஸ் ஒரு நல்ல டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்ல இந்த ஐடியாஸை போட்டு கிரியேட் பண்ணோம்னா வித்தின் 3 to 5 மினிட்ஸ்ல நம்மளால வந்து ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை உருவாக்க முடியும். ஒரு பேசிக் குவாலிட்டியோட ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் குவாலிட்டி அப்படின்னா நீங்க கண்டிப்பா டிசைனரோட ஹெல்ப்போட தான் பண்ணணும். இந்த டூல்ஸ் எல்லாமே ஒரு டிசைனருக்கு ஹெல்ப் பண்றதுக்கான டூல்ஸ். கஸ்டமரா ஒரு ஆண்டர்பிரனரா நமக்கும் டிசைனருக்குமான நேரத்தை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். 100% இது வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டாதான் நம்மளால வந்து டிசைனரை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த ப்ரொஃபஷனும் என்னைக்குமே இருக்கும். ஸோ நீங்க யாராவது டிசைனர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களோட டிசைனிங்க குயிக்கா பண்றதுக்கு ஏஐ டூலை யூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமர் மனசுல நினைக்கிறது வெளில கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபினிஷிங் டச் ப்ராப்பரா குயிக்கா கொடுக்க முடியும். இன்னைக்கு வந்து வாய்ஸ் இன்ட்ராக்ஷனும் இருக்கு, அவ்வளவு ஃபெமிலியரா நம்ம யூஸ் பண்றது இல்லை. நீங்க கேள்விகள் கேட்டீங்கன்னா தமிழ்ல கேட்டீங்கன்னா தமிழ்லே பதில் சொல்லும்.
சாட் ஜிபிடிலே வந்து வாய்ஸ்னு மொபைல்ல ஆப்ஷன் இருக்கு. நீங்க அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு இப்ப பெங்களூர்லயோ இல்ல பெங்களூர் கூட நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சலாம். வேற ஸ்டேட் வேற கண்ட்ரி எடுத்துக்கோங்களேன். ஜப்பான்ல இருக்கீங்க. ஜப்பான்ல ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போகணும். எப்படி போறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இல்ல வந்து ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் நான் ரீச் பண்ணணும். எப்படி போகணும் அப்படின்னு கேட்கணும்னா, நான் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து தெளிவா அதுக்கு இங்கிலீஷ்ல நீங்க சொன்னீங்கன்னா, அந்த கேள்விக்கான பதில் வந்து இங்க பக்கத்துல இருக்காரு ஜாப்பனீஸ். அவருக்கு ஜாப்பனீஸ்ல சொல்லுன்னா, அதால வந்து ஓரளவுக்கு புரிய வைக்க முடியும். எல்லாத்துலயுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். நமக்கு வந்து அக்யூரசி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல வந்து நம்மள அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைவா டிரான்ஸ்லேஷன் பண்றது, வாய்ஸ் இன்டராக்ஷன் அதே மொழியில ரிப்ளை பண்றது இருக்கு. லைவ் டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸும் இருக்கும். அவங்க சொல்றத எனக்கு இங்கிலீஷ்ல புரியுற மாதிரி சொல்றதும் யூஸ் பண்றோம். இப்போ வந்து நம்ம சாட் ஜிபிடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி கோ பைலட் அப்படிங்கிற டூல் வந்து மைக்ரோசாஃப்ட் இது நான் ஏற்கனவே சொல்லிது. அது யூஸ் பண்ணலாம். கிளாட் வந்து ஆந்த்ரோபிக்ன்ற கம்பெனியோடது. அப்புறம் இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு வந்து desgo.com. இந்த வெப்சைட்ல என்னன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஈவன் கோபைலட், ஜெமினி எல்லாத்தையுமே நீங்க இன்னைக்கு வந்து இமேஜஸ் கிரியேட் பண்ணலாம். இதுல வந்து நீங்க நினைக்கிற மாதிரியான சில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சாட் ஜிபிடி, ஜெமினிலயோ இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மி. tiniwow.com இது வந்து நீங்க ஏற்கனவே நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இந்த ஒரு டூல் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 25-30 விதமான டூல்ஸ் இருக்கு. ஃப்ரீ டு யூஸ் வெப்சைட். நீங்க ஒரு யூடியூப் வீடியோ பாக்குறீங்க. அந்த வீடியோ ஒரு 45 மினிட்ஸ் இருக்கு. உங்ககிட்ட அவ்வளவு நேரம் இல்ல, குயிக்கா அதை சம்மரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டூல்ல போயிட்டு அந்த யூஆர்எல் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு சம்மரியாவே கொடுத்துரும். அதுல இருந்து நீங்க குயிக்கா வந்து கத்துக்க முடியும். நேரம் இருக்கு, உங்களோட முக்கியமான தொழிலே அதுதான்னா நம்ம அதுல வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும் டைம். நமக்கு குயிக்கா கத்துக்க வேண்டிய இடங்கள்ல வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். gamma.app இந்த gamma.app அப்படிங்கறது நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து சிசிடிவி சேல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எனக்கு சிசிடிவி பத்தின பேசிக்ஸ், ஒரு வீட்டுக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு ஒரு 4-5 லைன் கண்டென்ட் கொடுத்தா ஒரு கம்ப்ளீட் பிரசன்டேஷன் வித் 15 ஸ்லைட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து ட்வீக் பண்றது ஈஸி. நமக்கு வந்து ஒருத்தர் கண்டென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பேசிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அங்கிருந்து அடுத்த ஸ்டெப் போறது நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அது வந்து இந்த டூல் குயிக்கா பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். suno.ai இது வந்து கண்டிப்பா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சிச்சுவேஷன் சாங் எழுதணும், அதுக்கு மியூசிக் போடணும் அப்படின்னா அழகா அந்த சிச்சுவேஷன் சொன்னீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் எதுலனாலுமே வித் லிரிக்ஸ் எழுதிடும், மியூசிக் போட்டுரும். அந்த சிங்க் மியூசிக்கும் இதுவும் வந்து சிங்க் ஆகணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சிங்க் வரைக்குமே வந்து உங்களுக்கு அழகா எடுத்து கொடுக்கும். suno.ai. இப்ப நான் வந்து இந்த சீஃப் ப்ராம்ப்டிங் ஆஃபீஸர்.com அப்படின்ற ஒரு யூனிக்கான ஒரு கேட்டகரி கிரியேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிசினஸ் மாடல் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை இந்த ப்ரொமோஷன் எடுத்துக்கிறத விட இப்படி எல்லாம் பண்ணலாமா, நம்மளோட பிசினஸ்ல நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு இன்னோவேட்டிவ் மாடல் கொண்டு வரலாம், நம்ம பணம் சம்பாதிக்கும் முறை எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாக்குறதுக்கும் யோசிக்கலாம். எனக்கு இதுல உள்ள நிறைய ஐடியாஸ், அதாவது ஒரு 100 ஐடியாஸ்ல இருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி தான் ஒரு 4 ஐடியா ஃபைனலைஸ் பண்ணேன். அதனால நான் அதை வந்து இங்க ஷேர் பண்றேன். லைக் ஆன் டிமாண்ட். இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்றேன். பர்சனலைஸ் 1-to-1. இப்போ எனக்கு நிறைய தெரியும், பட் என்னோட பிசினஸ்க்கு அது எப்படி பண்றதுங்கிறதுக்கு ஒரு 1 or 2 hours மட்டும் கன்சல்டிங் வேணா அப்படியும் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கம்பெனில ஃபுல் டைமா இல்லாம அவங்களுக்கு ஃபுல் டைம் தேவையில்லை, பட் எனக்கு ஒரு தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ராக்ஷனல் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், சீஃப் கன்சல்டன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி சீஃப் ப்ராம்ப்டிங் ஆஃபீஸர் அஸ் அ ஃப்ராக்ஷனல் ரோல் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டமைஸா உங்களோட டீம்ஸ்க்கே வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத டீடைல்டா உங்களோட உட்காந்து உங்களோட டீமோட உட்காந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கே சப்போர்ட் பண்ணுது. எதுக்கு இதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன்? இதெல்லாம் வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு ரூல்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இப்படி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்புல நம்ம நல்ல வேல்யூ கிரியேட் பண்ண முடியுங்கிறதுனால இந்த பிசினஸ் மாடல்ஸை நான் வந்து முக்கியமா ஏஐ டூல்ஸோடைய ஹெல்ப்போட தான் இந்த மாடல்ஸ் எல்லாமே கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நீங்க ஷேர் பண்றேன். ஸோ நீங்க வந்து குழப்பமான ஒரு சரியான கேள்விகள் கேட்கலன்னா கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு நல்ல ப்ராம்ப்டிங்கை நம்ம கத்துக்கிட்டு ஏஐ டூல்ஸை யூஸ் பண்றதன் மூலமா உங்களுடைய லாபத்தை வந்து அதிகரிக்க முடியும். அதுதான் நான் இந்த ஓவரால் எல்லா விஷயத்துலயுமே நம்ம கனெக்ட் பண்ற மெசேஜ் என்ன, நம்மளோட ப்ராஃபிட் டூல்ஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ணும். நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றது? நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி வரலன்னா முடிஞ்ச வரைக்கும் அதிகமா கான்டெக்ட் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஒரே ஒரு டிப் இந்த செஷன்ல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா, சாட் ஜிபிடில நீங்க எந்த ப்ராம்ப்ட் போட்டாலும் ஆஸ்க் மீ 3 to 5 questions which can give you more context. அதாவது உனக்கு ஏதாவது இதுல இன்னும் நான் தகவல் கொடுத்தா நல்லா இருக்கும், எனக்கு வேண்டிய பதில கொடுக்கனா அந்த கேள்விகளை கேளு.
நீங்க என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அந்த ப்ராம்ப்டோட நீ என்ன கேளு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க கன்வே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ப்ராம்ப்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு கிடைக்கிற பதில்கள் வந்து பெட்டர் ஆகும். ஸோ ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சாட்ல சொல்லுங்க.